ஹாய் மக்களே! சேனல்லேருந்து நான் உங்க வித்யா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நெறைய எலமெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேபி ஷவர் எலமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க போட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க ஒரு பிரைடல் ஆர்டர் வந்து எடுத்து பண்ணும்போதுட்டு, இத மட்டுமே வச்சு உங்களால வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்க முடியும். அண்ட் நெறைய இது மூலமா உங்களால ஏர்னிங்ஸும் எடுக்க முடியும். ஸோ அப்டிப்பட்ட கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரியான எலமெண்ட்ஸ் இதில கவர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, பேபி ஷவருக்கு நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்டின்னு பேபி ஷவர் அப்டிங்கும்போது நம்ம குழந்தைங்க அதிகமா யூஸ் பண்ற மாதிரியான திங்ஸ் இதில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புட்டி பாட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் குட்டி, குட்டி எலமெண்ட்ஸ் ட்ராயிங் நீங்க பண்ணும்போது டிப் ரொம்ப கம்மியா இருக்கிற சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. 0.35 யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இது உள்ளார வந்து லைட்டா நம்ம ஷேடிங்ஸ் வந்து குடுக்கணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இதோட அவுட்லுக் வந்து நல்லாருக்கும். ஸோ அதனால ஷேடிங்ஸ் கண்டிப்பா அதில யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அவ்வளதான். அதே மாரி இத போட்டு முடிச்ச பிறகு இது எல்லாத்துக்குமே எந்த எலமெண்ட்ஸ் போட்டாலும் அதுக்கு அவுட்லுக் ஒண்ணு குடுக்கணும். ஸோ எட்ஜ்ல கார்னருக்கு வெளி சைடா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து குடுத்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பால். ஸோ இதில வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு டார்க் கலர் அண்ட் ஒரு சைடு லைட் கலரா இருக்கிற மாதிரி வால்ஸ் அப்படி தானே இருக்கும். ஸோ நம்மளும் அதே மாரி இதில வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி வந்து போட்டுக்கோங்க. தென் இந்த இடம் வந்து கொஞ்சம் கார்னரா அப்படி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதா வர மாதிரி. ஸோ சேம் இந்த மாரி போட்டுட்டு இப்படி வர மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பெருசா இந்த மாதிரி. இத வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா டார்க்கனா வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த கொஞ்சம் டார்க்கா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணீங்கன்னா, ட்ரெஸ்ஸோடது வந்து தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இத நீங்க ஒயிட்டாவே குடுக்கலாம். அப்படி இல்லன்னா லைட் ஷேடிங் மட்டும் குடுத்துக்கலாம். மாரி பண்ணி குடுத்தீங்கன்னா தான், அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா, குழந்தை வைக்கிற தொட்டிலு. ஸோ இதில வந்து நீங்க போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதா ஒரு சென்டர் போர்ஷன்ல இப்படி டாட் மாரி குடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாட் மாரி நீங்க போட்டு குடுக்கும்போது, நம்ம கீழ போடுற அந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து நமக்கு கரெக்ட்டான ஷேப்ல வரும். ஸோ அதனால அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே. பார்த்தீங்கன்னா, ஹாஃப்க்கு கொஞ்சம் முன்னாடியே. இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம். நீங்க என்ன மாதிரி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்குள்ளார நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இல்ல மாடல்ஸ் வந்து பார்த்து பண்றீங்கன்னா, மாடல் இமேஜ் வந்து எடுத்துட்டு, அதில இருக்கிற மாதிரியே நீங்களும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம தொட்டில கை புடிச்சிட்டு தள்ளுற மாதிரி.
இருக்கும். அதே நேரத்தில ரொம்ப கியூட்டா இருக்கும். நீங்க இதெல்லாம் வந்துட்டு போடும்போது. இப்ப வந்துட்டு என்கேஜ்மென்ட் எலமெண்ட்ஸ்லாம் முக்கியமா நம்ம வந்து கப்பிள்ஸ பேஸ் பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாரி என்கேஜ்மென்ட் அவங்களோட லவ் பத்தி அந்த மாதிரியான சில விஷயங்கள இன்க்ளூட் பண்றது தான் என்கேஜ்மென்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ரிங் என்கேஜ்மென்ட்ல கண்டிப்பா ரிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிங்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்டி போட்டுட்டு அத இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க. இந்த மாரி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுலயே இன்னொரு ரிங் சேர்ந்திருக்கிற மாதிரி. ஸோ அந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி இருக்கிற மாரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிங் வந்து குடுக்கலாம். இதுலயே நீங்க வந்துட்டு மிஸ்டர், மிஸ்ஸஸ் அப்படின்னு எழுதணும்னாலும் நீங்க வந்து எழுதிக்கலாம். அப்படி இல்லன்னா அவங்களோட நேம் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னா, நேம வந்து கீழ எழுதிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ நீங்க வந்துட்டு என்கேஜ்மென்ட் எலிமெண்ட்ஸா வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் நெறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க நெட்ல இருந்து சர்ச் பண்ணி எடுத்து அத பிராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கூடவே எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணியோ, அப்படி இல்லன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணியோ வந்து கேட்டீங்கன்னா, நான் அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவா கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் வெட்டிங் தீம்ஸ்லலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எப்படி வந்து போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேளம்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதில மோஸ்ட்லி அதுதான் வந்து கேட்பாங்க. ஸோ இப்ப நம்ம அத எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. அண்ட் இதுலயே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாரி லைட் டாட்டா வச்சு இந்த மாரி சென்டர் போர்ஷன் கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து போட்டீங்க அப்டின்னா, இது வந்து நம்ம மத்தளம் அப்டின்னு வச்சுக்கலாம். இந்த சென்டர் போர்ஷன்ல இந்த மாரி குடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதுதான் வந்து சிங்கிள். நீங்க சிங்கிளா குடுக்குறீங்க அப்டின்னா, இந்த மாரி குடுத்துக்கலாம். இல்ல இது கூடவே நான் நெறைய ஆட் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இதே மாதிரியே இன்னொரு போர்ஷன் சைட்ல ஆட் பண்ணலாம். இப்ப நான் ஒரு ஹாஃப் இந்த சைடு இருக்கிற மாரி வந்துட்டு போடுறேன். இப்படி போடும்போது இந்த சைடுல இருக்கிற ஹாஃப் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு. அதனால அது தெரியாது நமக்கு. ஸோ அதனால தான் பாதி மட்டும் தெரியும். மீதி வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாரி நமக்கு இப்படி பார்க்கும்போது தெரியும். இதுலயும் இந்த மாரி வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளார எல்லாத்துலயுமே நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இன்னும் எனக்கு இது இது இத மட்டும் நீங்க போட்டு குடுக்கலாம். இல்ல எனக்கு இதுலயே வந்து அவங்க நாதஸ்வரம் வச்ச மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அதையும் நீங்க இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்ல நாதஸ்வரம் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போட்டுக்கிறது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது மேலேயே வந்து போடலாம். இல்ல அப்டின்னா இது சைட்ல குடுக்கலாம். ஸோ சைட்ல குடுக்குறீங்க அப்டின்னா, ஒண்ணு இப்டி பெண்ட் ஆயி வரும். இல்லன்னா நீட்டா வரும். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதுல நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இந்த மாரி சென்டரா இருக்கிறத நல்லா ஃபுல் பிளாக்கிஷா வந்து டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த போர்ஷன வந்து லைட்டா வந்து நீங்க இந்த மாரி ஷேடிங் மாரி வந்து குடுத்துக்கணும்.
முந்தானை வந்து முடிஞ்சிருக்க மாதிரி, அதாவது மாப்பிள்ளை பொண்ணோட அ அ வேஷ்டியையும், சாரியையும் முடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டிசைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு சென்டரில் இப்படி கொடுத்துக்கோங்க. போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இது உள்ளார வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு கிளாத்து, இது ஒரு கிளாத்து. அந்த மாதிரி 2 கிளாத் இருக்கிற மாதிரி. இப்போ இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம டார்க்கன் பண்ணுற மாதிரியான டிசைனாக எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாத். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போதுட்டு குறைஞ்சது ரூ. 2,500 வரைக்கும் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக நீங்கள் அதில் நிறையா வந்து கொடுக்குறீங்க எலமெண்ட்ஸ் அப்படின்னா, அப் டு 5,000 வரைக்கும் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே கம்மி அமௌண்ட் தான். இதையும் தாண்டி நிறையா சார்ஜஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அவுட்புட்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.